அப்போ எல்லாருக்குமே இது தெரிஞ்சேதான் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க. அப்பா, நீங்க இப்படி எல்லாம் இருக்கவே மாட்டீங்களேப்பா. அதே வேலையா இருந்து அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு நீங்க டேப்லெட் கொடுப்பீங்களேப்பா. நீங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க? தீபா, அப்பாவை எதுவும் சொல்லாத. அம்மா, டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? இனி என்னோட உயிரோட நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னு சொன்னாரு. இப்ப எதுக்குமா அழற? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தீபா, வீட்டோட நிலைமை தெரியாம அத்தை மாமாவை பேசாத. இப்பதானே புரட்டாசி முடிஞ்சது. போன மாசம் முழுக்க புரட்டாசில எந்த விசேஷமும் இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? மாமாவுக்கு கச்சேரின்னு ஒண்ணு கூட புக் ஆகல. வேலையே இல்லாம வீட்டுலதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. மளிகை சாமான் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம வீட்டுல அவ்வளவு கஷ்டமான நிலைமை. இதுல மாசம் 20,000க்கு அவர் எங்க போவாரு? என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிருக்கலாம்ல அண்ணி. நான் உன்கிட்ட சொல்லுங்கன்னு இவர்கிட்ட சொன்னேன் தீபா. பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல உதவின்னு போய் நிக்க கூடாதுன்னு மாமா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. இதோ இப்ப கூட உன் வீட்டுக்காரர் உதவி பண்றேன்னு சொன்னார்ல. ஆனா அப்ப கூட மாமா அதை எவ்வளவு நாசுக்கா வேண்டான்னு சொன்னாருன்னு பார்த்தல. அதெல்லாம் சரியா வராதுமா. நீயே இப்பதான் பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள போயிருக்க. இந்த நேரத்துல எங்க கஷ்டத்தை எல்லாம் உன்கிட்ட சொல்லி உன் வாழ்க்கையும் எங்களால கெட்டு போன மாதிரி ஆயிடும். மாப்பிள்ளையோட நல்ல மனசுக்கு அவர் உதவி பண்ணுவாரு. ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அதே ஒரு சொல்லா வந்து நிக்கும்ல. அதுக்கப்புறம் உன்னால அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா வாழ முடியுமா? அப்பா அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்போம்ல. உன் குடும்பத்தையும் அவன் சுமக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவனை கொண்டு போவீங்க. அதானே யதார்த்தம். நீங்க என் மாமியார சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான்ப்பா பேசுறீங்க. தீபா, இத பத்தி எல்லாம் மாப்பிள்ளைகிட்ட எதுவும் பேசிக்க வேணாம். கஷ்டத்தோட கஷ்டமா நான் எப்படியாவது இழுத்து போட்டு சமாளிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. தலை எதுக்கு வர சொல்லியிருப்பாப்ல? அவசரமா வேற மீட் பண்ணுன்னு சொன்னாப்ல. என்னவா இருக்கும்? தலையே வந்துச்சே. சொன்ன டைம்க்கு கில்லி மாதிரி வருது. நம்ம தலை தான். ராஜா, இளைஞர் ராஜா. வா தல, உனக்கோசரம் தான் வெயிட் பண்ணுகிறேன். என்ன தல, ஏதோ அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும்னு சொன்ன? என்ன தல? ஒரு 500 இருக்கு. ரொம்ப டைட்டா இருக்கு. என்கிட்டலாம் அமௌண்ட் கேக்குறிய, அதுலயே தெரியுது தல. நீ ஊரெல்லாம் கடன் வாங்கி முடிச்சுட்டு இப்ப என்கிட்ட வந்திருக்கன்னு. என்ன தல, சடனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்டா நான் எங்க தல போவேன்? ஆமா தல, தேதி 10 கூட ஆகல. சம்பளம் வாங்கியிருப்பிய, அதுக்குள்ள உனக்கு என்ன கஷ்டம்? அட நீ வேறயா, 6 மாசமா சம்பளம் உன்ன கண்ணிலேயே பார்க்கல. என்ன தல சொல்ற? அதெல்லாம் பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். ஒரு 100ஆவது இருக்கா? என்னையா, நான் கொடுத்துருவேயா. தலை மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, திரும்பவும் பெரிய அமௌண்டா கேக்குறிய, நான் எங்க தல போவேன்? நீ போன் பண்ணி என்ன பாக்கணும்னு சொன்ன உடனே உன்னைய வச்சுதான் இன்னைக்கு சிங்கிள் டீக்கே பைசா தேத்தணும்னு நினைச்சேன். சிறப்பு. ஃபீல் பண்ணாத ப்ரோ, நானே அதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். பைக்ல வேற பெட்ரோல் இல்ல, வண்டி எப்ப வேணாலும் நிக்கும். நம்ம கண்டிஷன் சிங்கிள் டீக்கே சிங்கி அடிக்கிற நிலைமை தான். என்ன தல நீ எப்படி சொல்ற? வெயிட். என்ன நம்பி சிங்கிள் டீக்காக வெயிட் பண்ணனு சொன்னல, உன் நம்பிக்கைய நான் காப்பாத்துறேன். டோன்ட் வரி. ஓகே தல.
டே நண்டு, சொல்லு தல. உனக்கு இன்னைக்கு பிரியாணிக்கே ஏற்பாடு பண்றேன். தல பின்னிட்டா வல, நான் சொல்றத மட்டும் ஃபாலோ பண்ணிக்க. சொல்லு தல. இந்த பார், அங்க வருதுல காரு, அந்த கார்ல போய் மோதுற மாதிரி மோதுறேன். மிச்சத்தை நீ பாத்துக்க. கரெக்டா பண்ணிடுவல? பண்ணிடுவேன். தல ஆல் தி பெஸ்ட் தல. என்னாச்சுன்னு தெரியல. என்னப்பா யாரு என்ன தெரியல. வாங்க வாங்க ஓடி வாங்களே. முடியலையே, நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு தெரியலையே. என்ன இப்படி ஆச்சு? இப்படி விழுந்து கிடக்குறான். இருங்க இருங்க. ஐயோ, யாரு நியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? மகாஜனங்களே, நியாயத்தை கேட்க வாங்க, எங்க இருந்தாலும் வாங்க. ஐயோ ஐயோ, கால் ஃப்ராக்சரா கை ஃப்ராக்சரா தெரியல, ஒருவேளை கிட்னி ஃப்ராக்சரா. வலிக்குதே. ரொம்ப ஐயோ, மனசாட்சியே இல்லாம வேடிக்கை பாக்குறாங்களே. ஏதாவது கேளுங்கயா, கேளுங்க. ஏன் சார் பார்த்து வர மாட்டீங்களா? ஏங்க அவர் தாங்க வேணும்னே வந்து விழுந்துட்டாரு. அதுக்காக இப்படிதான் ஆக்சிடென்ட் பண்ணீங்களா? சின்ன ரோடு இல்ல, பார்த்து வரக்கூடாதா? ஆஹா, கூட்டத்துல ஒருத்தன் நமக்காக வாதாட ஆரம்பிச்சிட்டான். இது போதும், வெயிட்டா கறந்துட வேண்டியதுதான். இங்க பாருங்க, நான் எதுவுமே பண்ணல. என் வண்டி அங்கேயே நின்னுருச்சு. அவர் தான் ஸ்கிட் ஆகி முன்னாடியே விழுந்துட்டாரு. நெஞ்சு வலிக்குதே. ஏங்க, உயிருக்கு ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு, முதல்ல அவரை காப்பாத்த பாருங்க. நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. யாராரோ பேசுறாங்க, நம்மால சவுண்ட காணோமே. விளக்குங்க, தள்ளுங்க, நவருங்க. என்னாச்சு? இந்த வந்துட்டால என் செல்ல குட்டி. என்ன ஆக்சிடென்டா? அடிச்சு தூக்கிட்டீங்களா? ஆமாம்பா, இவர் தான் மோதிட்டாருப்பா. ஏங்க, பைக் எங்க விழுந்திருக்கு, கார் எங்க நிக்குது, மோதனன்றீங்க. ஆமா ஆமா, கார்ல வரவங்க எல்லாரும் டூ வீலர்ல போறவங்கள தான் தப்பு சொல்லுவீங்க. ஏன்பா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காம சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்கப்பா. அட இருக்கா, பாத்துப்பா பாத்து. ஐயோ தல, நீயா? உன்னையே அடிச்சு தூக்கிட்டாங்களா? நட்டு, என்ன எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காப்பாத்திடுறா. ஐயோ, தலை சுத்துதே, முடியலையே. இவனா நம்ம கிட்டே வேலை காட்டுறான். சார், இவர் என் ஃப்ரெண்டு தான் சார். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு போங்க சார். ஆம்புலன்ஸ் கால் பண்ணி வர லேட் ஆகும். உங்க கார்லயே கூட்டு போலாம் சார். சார், உங்களை பார்த்தா ஏதோ அவசர வேலையா போற மாதிரி தெரியுது. அந்த அவசரத்துல தான் விட்டு ஏத்திருக்கீங்கன்னு தெரியுது. சார், என் ஃப்ரெண்டை நான் டாக்ஸி வச்சு இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய்க்கிறேன் சார். அடி பலமா இருக்கும் போல, உள்ளுக்குள்ள என்னென்னலாம் உடஞ்சிருக்குன்னு வேற தெரியல. எப்படியும் ஒரு 50,000 போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். நீங்க அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு போயிருங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். நம்ம 500 அடி போட்டா நம்மால 50,000 அடி போறானே, வந்த வரைக்கும் லாபம். சார், இப்படி பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு தான் சார் பிரச்சனை. டைம் வேற போயிட்டே இருக்கு சார். கையில அமௌண்ட் இல்லைன்னா சொல்லுங்க, நான் நம்பர் தரேன், அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. என் நம்பர்லாம் இல்லை சார், தோ இவர் நம்பரே தரேன், நீங்க அவருக்கே போட்டு விட்டுருங்க. ஏதோ நான் கோல்மால் பண்ணி காசு வாங்குறேன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இதோ இந்த ஜனங்க கூட அப்படிதான் பாக்குறாங்க. சார், டைம் போயிட்டே இருக்கு சார், ஒரு முடிவுக்கு வாங்க. சார், ஆம்புலன்ஸ்க்கா? போலீஸ்க்கு. போலீஸா? ஐயோ, விவரமான ஆளா இருப்பான் போலயே, எந்திரிச்சு ஓடிடலாமா? சார், போலீஸ் எதுக்கு சார் கால் பண்றீங்க? இல்ல, அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தப்பு என் பேர்லன்னு சொல்லட்டும், நான் உடனே பணத்தை போட்டுறேன். சார், ஒருத்தன் உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கான், இப்ப போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களே சார், மனசாட்சி இல்லாம பேசாதீங்க சார். வெயிட் பண்ணுங்க, போலீஸ் வரட்டும், பேசிக்கலாம்.
உங்க ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஏன்பா எல்லாரும் கிளம்புங்க, அதான் சாரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன, போங்க போங்க போங்க. யோ போய் வேலையை பாருங்க போங்க. ஏதாவது பண்றானா, எஸ்கேப் ஆயிட்டானே. டேய் இந்திரா. நல்லா வசமா வந்து சிக்கிட்டோம் போலயே. டேய் ராஜா இந்திரா. ராஜான்னு பேரை சொல்றான், ஆதார் கார்டை பாத்துருப்பானோ. அடச்சி எந்திரி. எங்கேயோ கேட்ட குரல். மாப்பிள்ள நீயா? நான் தான், எந்திரி. என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? ஃப்ராடு பசங்க பாத்தீங்களா எப்படி நடிச்சு ஏமாத்துறானுங்கன்னு. இன்னொருத்த இருந்தானே, அவன் எங்க? அவன் தான் போலீஸ்னு சொன்னோன்னே எஸ்கேப் ஆயிட்டானே. ஹலோ 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 ஹலோ, ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்டு தான், சும்மா பிராங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் வீட்டுக்கு போங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். போயா வீட்டுக்கு போ. போங்க போங்க, புருஷன் தர போற, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. என்னடா இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்க? போயா போ. டேய் உனக்கு ஏன்டா இந்த கேவலமான வேலை? மாப்பிள்ள ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? இதை எடுத்து போட்டு வா. எடுத்தாச்சு, போட்டாச்சு. ஸ்கூல்ல பென்சில் ரப்பர் திருடுறதுல ஆரம்பிச்சு இப்ப இந்த ரேஞ்சுக்கு ஆயிருக்க. நல்ல டெவலப்மெண்ட் தான்டா. என்ன மாப்பிள்ள நீ இதுதான் என் பொழப்புன்ற மாதிரியே பேசுற? ஏதோ என்னோட பேட் டைம், அட்டெம்ப்ட்லயே உங்ககிட்ட மாட்டி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. டேய் என்கிட்ட மாட்டினதுனால தான் இப்படி மரியாதையை உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. இல்லன்னு வச்சுக்க. ஓகே மீதி எல்லாம் சொல்லி நீ பீதி ஆக்காத. மீ அண்டர்ஸ்டுட். டேய் அது ஐ அண்டர்ஸ்டுட்ரா. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சுல மாப்பிள்ள, அது போதும் எனக்கு. நான் லாஸ்ட் டைம் பார்த்தப்போ இதோ பெரிய சிங்கர் ஆக போறேன், 5-6 வருஷத்துல இந்த டிவி ஷோஸ் எல்லாம் ஜட்ஜா போய் உட்காரதான் லட்சியம்னு சொன்னேன். ஆனா ஏன்டா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க? என் லட்சியம் என்னைக்கா இருந்தாலும் நிறைவேறும் மாப்பிள்ள. அதுக்கோசரம் தான் ஒரு ஆடியோ கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தேன். அங்க வர மியூசிக் டைரக்டர்ஸ், சிங்கர்ஸ் கிட்ட எல்லாம் இன்ட்ரோ ஆகி சான்ஸ் கேட்டு படிப்படியா டெவலப் ஆயிலான்னு பார்த்தேன். என் போதாத நேரம் இப்ப அந்த கம்பெனியவே இழுத்து மூட போறானுங்க. 6 மாசமா சம்பளம் கூட தரல. என்னடா சொல்ற? சம்பளம் கொடுக்கலையா? ஆமா மாப்பிள்ள, இப்ப எல்லாம் ஆடியோவுக்குன்னு தனியா எங்க பெரிய பிசினஸ் இருக்கு. பாட்டு ரிலீஸ் ஆனதும் பைரசி சைட்ல போய் அவன் டவுன்லோட் பண்ணி பாத்துறான். இப்ப ஆடியோ நம்பி மட்டும் பொழப்பு நடத்த முடியுமா? அந்த காலெல்லாம் மலையேறிடுச்சு மாப்பிள்ள. சிங்கிள் டீக்கே சிங்கி அடிக்கிற நிலைமை. அதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். சரிடா, அதுக்காக இப்படி இல்லாம ஏமாத்துறது தப்புதான் மாப்பிள்ள. நான் சும்மா ஒரு 500க்கு தான் அடி போட்டேன். ஆனா கூட வந்த அந்த 2 மண்டக்காரன் தான் ஓவரா கூவி ஆப்பு வச்சுட்டு போயிட்டான். டேய் 500 மட்டும் நீ பண்றதெல்லாம் சரியாயிடுமா? ஏதோ தெரியாம பண்ணிட்ட மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். சரி அதை விடு. நீ ஏதோ ஆடியோ கம்பெனில வேலை பண்றேன்னு சொன்னல, எந்த ஆடியோ கம்பெனி? ஏன் மாப்பிள்ள பேசி சம்பளத்தை வாங்கி தர போறியா? அப்படிதான் வச்சுக்கோ. பேரை சொல்லு. மெலடிக் வெஞ்சர்ஸ். மெலடிக் வெஞ்சர்ஸா? தெரியுமா? தெரியும். ஆனா நீயே வந்து பேசினாலும் எனக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா தான் கொடுத்துருப்பாங்களே. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, கம்பெனியை எவனோ ஒரு இழிச்ச வாங்கி தலையில கட்டிட்டானுங்க. அது மட்டுமா, புதுசா வாங்கி இருக்கிறவன் ஏதோ புதுசா பிளான் பண்ணி கம்பெனியவே தூக்கி நிறுத்த போறானா. வேலைக்கே ஆகாது. இதுல வர்றவன் நம்மள வேலைக்கு வச்சுப்பானு தெரியல, நம்ம அறிவுக்கு புதுசா எங்க போய் வேலை தேடுறதுன்னு தெரியல. நீ சொன்னல ஒரு இழிச்சவன், அவனை எனக்கு தெரியும். யார சொல்ற? அந்த ஆடியோ கம்பெனி வாங்கியிருக்கானே, அவனை தான் சொன்னேன். என்ன மாப்பிள்ள சொல்ற? கவலைப்படாத, உன்னோட வேலைக்கு நான் கேரண்டி. நீ அங்கேயே வேலை பார்க்கலாம். உன் சம்பளத்தை நானே வாங்கி தரேன். மாப்பிள்ள நீ இன்னைக்கு எனக்காகவே இந்த பக்கமா கார் ஓட்டிட்டு வந்திருப்ப போல. தேங்க்யூ மாப்பிள்ள. ஆனா இத வெறும் தேங்க்ஸோட மட்டும் நிறுத்த மாட்டேன். என் ஸ்டைல ஒரு பாட்டு பாடி சூப்பரா உனக்கு டெடிகேட் பண்றேன். இப்ப பாரு.
மாப்பிள எப்படி இந்த மாதிரி பாடி உன் புது முதலாளி இம்ப்ரெஸ் பண்ணிடு. உன் ஃபியூச்சர் அவன் பார்த்துப்பான். மாப்பிள இப்பதான் ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கே தெரியுது. தேங்க்யூ மாப்பிள. மாப்பிள நீதான் இந்த கம்பெனியை வாங்கி இருக்கிற புது ஓனரா? வாவ், செம்ம மேன்லயா இருக்காரு. வெல்கம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வெல்கம் சார். ஐ அம் ஸ்னேஹா. நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் மீட்டிங். தேங்க்யூ சார். இவங்கெல்லாம் நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ். இவர் மிஸ்டர் இளையராஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ். வாங்க வாங்க போங்க. சரி வாங்க. புது ஓனர் வந்துட்டாரு. எல்லாரும் சம்பளம் கிடைச்சிடும். எல்லாரும் சின்சியரா வேலை பாருங்க. போங்க போங்க. ப்ளீஸ் சார். சார் இன்டீரியர்ஸ் எல்லாம் ஓகே தானே? யா ஓகே. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி? எஸ் சார், ரெடியா இருக்கு சார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சார்ட்ட கொடுங்க. இந்தாங்க சார். நீங்க பார்த்துட்டு சைன் பண்ணுங்க சார். யா. நின்னு நிதானமா செட் எடுக்கிறதுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்காரு. யா. தேங்க்யூ சார். இந்தாங்க. யா தேங்க்யூ. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சுல? அவ்வளோதான் சார். இந்த செகண்ட்லேருந்து இந்த ஆடியோ கம்பெனி உங்களோடது சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நான் என்னோட சீட்டுக்கு போகிறேன் சார். ஷியோர். சார் டீ காஃபி ஏதாச்சும்? இல்லை நோ தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே சார். சார் கார்த்திக் சார் சிங்கிளா இல்லை மேரிடா? ஏன் பொண்ணு தான் பார்க்க போறீங்களா? ஏன் என்னெல்லாம் பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? ஹலோ, என்ன ஓனரையே ஓன் பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஐயோ சும்மா சொன்னேன் சார். நீங்க வேற. அவர் மேரிடு தான். ஆனால் அவர் மேரேஜ் லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். மற்றபடி அவரோட பர்சனலாக எனக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எனக்கு மெயில் அனுப்புங்க. நான் என் சீட்டுக்கு போகிறேன். ஓ, மேரேஜ் லைஃப்ல பிரச்சனையா? அப்போ ஓனரை ஆன் பண்ணிட வேண்டியதான். ஹலோ. ஹலோ தீபா. சொல்லுங்க சார். சேஃபா ரீச் ஆயிட்டீங்களா சார்? நான் வந்துட்டேன். வந்த வேலையை முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். இனியனோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். டாக்டர் என்ன சொன்னாரு? தீபா, இத பத்தி நீ மாப்பிள்ளைகிட்ட எதுவும் பேசிக்க வேணாம். கஷ்டத்தோட கஷ்டமா நான் எப்படியாவது இழுத்து போட்டு சமாளிச்சுக்குவேன்.
மாப்பிள நீதான் இந்த கம்பெனியை வாங்கி இருக்கிற புது ஓனரா? வாவ், செம்ம மேன்லயா இருக்காரு. வெல்கம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வெல்கம் சார். ஐ எம் ஸ்னேகா. நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் மீட்டிங். தேங்க் யூ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ். வாங்க வாங்க சார். போங்க. சார் நின்னு நிதானமா செட் எடுக்கிறதுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்காரு. ஹலோ ஹலோ தீபா. சொல்லுங்க சார், சேஃபா ரீச் ஆயிட்டீங்களா சார்? நான் வந்துட்டேன். வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். இனியனோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சு சார். டாக்டர் என்ன சொன்னாரு? தீபா, இத பத்தி நீ மாப்பிள்ளைகிட்ட எதுவும் பேசிக்க வேணாம். கஷ்டத்தோட கஷ்டமா நான் எப்படியாவது இழுத்து போட்டு சமாளிச்சுக்குவேன்.